அண்மை செய்தி. கேரள பகுதிகளில் அடுத்த 3 to 4 நாட்களில் தென்மேற்கு பருவமழை துவங்கக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என பகிரலாம். தென்மேற்கு பருவமழை இன்றிலிருந்து 3 நாட்கள் அல்லது 4 நாட்களுக்குள்ளாக கேரளாவில் தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதே வேளையில தமிழ்நாட்டுக்கு மழைக்கான வாய்ப்பும் வரக்கூடிய 31ஆம் தேதியிலிருந்து பரவலாக மிதமான அளவில் தொடரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு கோடை வெயிலுடைய தாக்கம் இருந்தது. அதாவது மார்ச், ஏப்ரல் மாதங்கள்ல நமக்கு கடுமையான வெயிலின் தாக்கம் இருந்தது. அதே வேளையில மே மாதத்தின் 14ஆம் தேதிக்கு பிறகாக கோடை மழைக்கான வாய்ப்பு அதிகரித்திருந்தது. இந்த சூழல்ல தற்போது கடந்த 3 நாட்களாக பரவலாக மழைக்கான வாய்ப்பு தமிழகம் முழுவதும் குறைந்திருக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய 4 நாட்களுக்குள்ளாக தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாகவும், தற்பொழுதே கடந்த 24 மணி நேரத்தில் கேரளாவின் பல பகுதிகளில் கனமழை பெய்திருப்பதாகவும், தொடர்ந்து காற்றின் போக்கும் தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சூழல் இருக்கிறது. காற்றினுடைய வலுவும் பருவக்காற்றுக்கு ஏற்ற வலுவில் இருப்பதனாலும் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 72 மணி நேரங்களுக்குள்ளாக ஒரு தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருக்கிறது என்பதனை வானிலை ஆய்வு அறிவிச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாகவும் தென் தமிழக பகுதியின் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் மீண்டும் தமிழகத்தில் கோடை மழை நிறைவு பெற்று தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 31ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருக்கும் எனவும், பெரும்பாலான வாய்ப்புகள் தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுவரையிலுமான, அதாவது 30ஆம் தேதி வரையிலுமான காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய இயல்பான வெப்பநிலை ஒட்டி வெப்பம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்களில் இந்த வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறது. மேலும் அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சற்று குறைந்து இயல்பை ஒட்டியும் இயல்பை விட சற்று அதிகமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு, அதாவது ஒரு சில பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் உள் மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்களில் இயல்பை குறைவாகவும் மாறுபட்ட அளவில் வெப்பநிலை கடந்து வரக்கூடிய 31ஆம் தேதி வரையிலும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸ் எட்டக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பாக குறைந்தபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மாலை நேரங்களுக்கு பிறகாகவும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் புழுக்கமான ஒரு அசௌகரியமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் இந்த கோடை காலத்தினுடைய உச்சபட்ச வெப்பநிலையாக உள் மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் அதே போன்று வடமேற்கு மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் இருந்த வெப்பநிலை தற்பொழுது ஆந்திர பகுதிகளை ஒட்டியிருக்கக்கூடிய எல்லை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வரக்கூடிய 3 நாட்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதனால சென்னையில அடுத்த 48 மணி நேரத்திற்கு வெயிலுடைய தாக்கம் அதிகபட்சமாக 41 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. வரக்கூடிய ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழைக்கான கால கணக்கீடான தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்பாகவே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறார்கள்.